தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, நடிகர் மற்றும் நடன இயக்குனர் ராகவா லாரன்ஸ் நோக்கி எழுப்பியுள்ள அரசியல் கேள்விகள் மற்றும் விமர்சனங்கள் தற்போதைய பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளன. நடிகர் ராகவா லாரன்ஸ் அண்மையில் தமிழக அரசியலில் தனது தடம் பதிப்பது மற்றும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தனது ரசிகர்களிடம் கருத்து கேட்டிருந்தார். பின் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் சர்ச்சையாக மாறியுள்ளது. பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் மக்களுக்கு பசி என்று வரும்போது உணவு வழங்குவதை நாய் மற்றும் பிஸ்கட் உதாரணத்துடன் லாரன்ஸ் ஒப்பிட்டு பேசியதாக கூறப்படும் விஷயம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. இயக்குனரும் நடிகருமான சேரனும் ராகவா லாரன்ஸின் இந்த செய்தியாளர் சந்திப்பு வீடியோவை பகிர்ந்துவிட்டு அவரின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களை தெருநாய்களாக சித்தரிப்பதும் அவர்களுக்கு பிஸ்கட்டும் பிரியாணியும் போட்டு குறைக்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கூறுவதும் ஒரு வாக்காளனின் உணர்வை மிகவும் கேவலப்படுத்தும் செயல் என்று கண்டனம் தெரிவித்தார். மக்களின் எதிர்ப்பு குரல்களுக்கு ஏதோ ஒன்றை போட்டு வாயை மூட வேண்டும் என்று லாரன்ஸ் நினைப்பது இதுவரை அவரிடம் இருந்ததாக கருதப்பட்ட மனிதாபிமானத்தின் மீதே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். உங்களுக்கும் இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள், கவலை வேண்டாம். இப்படிக்கு பிஸ்கட்டும் பிரியாணிக்கும் கையேந்தி நிற்காத மக்களில் ஒருவன் சேரன் என்று காரசாரமாக பதிலடி கொடுத்தது பேசும் பொருளாகி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, இதனால் வரை நீங்கள் உதவி என்ற பெயரில் நாடகமாடியது கொடுத்தது பிஸ்கட்டும் பிரியாணியும் தானா திரு லாரன்ஸ் என்று மிக கடுமையான கேள்விகளை முன்வைத்துள்ளார். மேலும் திருநாய்க்கு பிஸ்கட் பிரியாணி கொடுத்தால் போதும் எனும் உங்களின் அறிவு முதிர்ச்சி கேவலமானது என புரிகிறது என்றும், லாரன்ஸ் இதுவரை செய்து வந்த மக்கள் நல உதவிகள் அனைத்தும் அரசியல் சுய லாபத்திற்கான நாடகமாய் என்ற துணியிலும் சாடியுள்ளார். இதற்கு லாரன்ஸ் தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்ட போதும் விமர்சனங்கள் தொடர்ந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.